பிக் பாஸ்ல என்ன ஒரு விஷயம் அப்படின்னா ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு தரப்பட்ட மக்கள் வந்திருப்பாங்க. இப்ப நான்லாம் வந்து வெல் மெச்சூர்டோட உள்ளுக்குள்ள போனேன். ஏன்னா அப்ப நம்ம தானே டாப் ஆஃப் த கிங் ஆஃப் த கண்டென்ட் கிங் ஆஃப் த கண்டென்ட் சாரி கண்டென்ட் வாட்டர்மெலன் ஸ்டார்னு இன்னொரு பேரு இருக்கு, வைரல் ஸ்டார். ஓகேங்களா, நம்ம உள்ளுக்குள்ள போனாலே அது பிச்சுக்கிட்டு போவோம். நான் பயங்கர ஆக்டிவ், இன்ஸ்டாகிராமோட ஸ்டார்னு சொல்லலாம், உங்களுக்கே தெரியும். பாருக்குமே ஆரம்பத்துல வந்து ஓட்டுகள் கம்மியா தான் இருந்துச்சு. 4வது இடமும் 5வது இடமும் இருந்தாங்க, 5, 6ல தான் இருந்தாங்க. நீங்களே பாருங்க, நான் எவிக்ட் ஆனதுக்கு அப்புறம் தான் பாருக்கு ஓட்டு கூடுச்சு. யார் இதெல்லாம் உங்கள்ட்ட சொன்னாங்க சார்? நீங்க வெளிய வந்ததுக்கு அப்புறம் டிஆர்பி கம்மியாச்சு, அது மக்களோட இதுதான்ப்பா. யாரு வந்து என்னைய பார்த்தாலுமே, சார் நாங்க நீங்க இருக்கிற வரைக்கும் பார்த்தோம், நீங்க எவிக்ட் ஆனதுக்கு அப்புறம் நாங்க பாக்குறது இல்ல. எனக்கு டாக்டர் திவாகரை பிடிக்கும், வாட்டர்மெலன் ஸ்டாரை பிடிக்கான்னு சொல்லுவாங்க. அப்பதான் நான் சொல்லுவேன், டாக்டர் திவாகரை பத்தி உங்களுக்கு என்ன தெரியும்? வாட்டர்மெலன் ஸ்டார் தானே பெரிய போக்கி, ஒரு நல்ல ரேங்க்ல இருக்காருல்ல, ஹீரோ ஆயிருவார்னு பயமா இருக்கான்னு கேட்பேன். அதுக்கு வாயே திறக்க மாட்டேன். இந்த பிக் பாஸ் சீசன் 9 வந்து பாத்தீங்கன்னா நடிப்பு அரக்கனோட சீசன் தான் சொல்லுவேன். நடிப்பு அரக்கன்றது அவ்வளோ ட்ரெண்ட் பண்ண. எல்லாத்துக்கும் வணக்கம். பொதுவா சம்மர் வந்தாவே வாட்டர்மெலன் தான் ஃபேமஸ் சொல்லுவாங்க. ஆனா சம்மருக்கு மட்டும் இல்ல, இந்த வாட்டர்மெலன் எல்லா காலத்திலயுமே ஃபேமஸ்னே சொல்லலாம். சோ இன்னைக்கு நம்ம கூட ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட் இருக்காங்க, வாட்டர்மெலன் ஸ்டார், அதுவும் பிக் பாஸ்ல ரொம்ப ஃபேமஸான ஸ்டார், நம்ம டாக்டர் திவாகர் சார் இருக்காரு. வணக்கம் சார். வணக்கம்ப்பா. சோ எப்படி இருக்கீங்க? ஆஃப்டர் பிக் பாஸ் எப்படி போகுது? நல்லா போகுதுப்பா. பிஃபோர் பிக் பாஸே நம்ம நல்லா தானே இருந்தோம். ஆஃப்டர் பிக் பாஸ் இன்னும் அசுர பலம் சேர்ந்த மாதிரி இருக்கு. சோ செழிப்பான முகங்கள் வந்து உங்களுக்கு மட்டும்தான் எப்பயுமே இருக்கும். சோ அப்படிதான் உங்க பயணங்கள் ஆரம்பிச்சுன்னு எனக்கு தெரியும். சோ பிக் பாஸ்ல நிறைய ஸ்ட்ரகிளான மூமெண்ட் நடந்திருக்கு, நிறைய விஷயங்கள் நடந்திருக்கும். சோ நீங்க அந்த பிக் பாஸ் வந்து கத்துக்கிட்ட விஷயங்கள் என்ன சார்? எப்பயும் போல ஒரே மாதிரி தான் பாருங்க. பிக் பாஸ் போய் கத்துக்கிட்டு வந்தது அப்படின்னு கிடையாது. ஆக்சுவலா பிக் பாஸ்ல என்ன ஒரு விஷயம் அப்படின்னா ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு தரப்பட்ட மக்கள் வந்திருப்பாங்க. இப்ப நான்லாம் வந்து வெல் மெச்சூர்டோட உள்ளுக்குள்ள போனேன். நீங்களே பார்த்துருப்பீங்க, நிறைய இன்டர்வியூஸ் அட்டன் பண்ணியிருப்போம். நம்மளுக்கு எல்லா பக்கமும் நல்ல பேர் தான். ஒரு சின்ன கான்ட்ரவர்சினா நிறைய யாராவது அவமானப்படுத்துற மாதிரி கொஸ்டின் கேட்டா நான் எந்திரிச்சு தான் போயிருப்பேன். நீங்களே பார்த்துருப்பீங்க. சண்டை போட மாட்டேன். பட் பிக் பாஸ் ஹவுஸ் அப்படி கிடையாது. நம்ம உரிமைகளுக்காக ஃபைட் பண்ணணும், ஒரே இடத்துல இருக்கிறோம். ஓகேங்களா, நான் இதுக்கு முன்னாடியும் அப்படித்தான் இருப்பேன். பிக் பாஸ் ஹவுஸ்குள்ளேயே அதே மாதிரி தான் இருந்தேன், வெளியில வந்தப்பே அதே மாதிரி தான் வந்தேன். பெருசா ஒன்றும் கத்துக்கல. ஏன்னா ஆல்ரெடி நம்ம வெல் மெச்சூர்டா இருக்கிறோம். எதை எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படின்றது நம்மளுக்கே தெரியும். அதை நீட்டா ஹேண்டில் பண்ணும், அது மட்டும் நல்லா தெரியுது. ஏன்னா பல்வேறு தரப்பட்ட மக்கள் வந்தாங்க, புரிதலே இல்லாதவங்களும் இருப்பாங்க, இம்மெச்சூரா இருப்பாங்க, இவரை தொட்டா நம்ம ஃபேமஸ் ஆகும் அப்படின்ற மாதிரியான மக்களும் இருப்பாங்க. எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ண விதம் இருக்குல்ல. சில பேர் சுயநலமா இருப்பாங்க, சில பேர் ஒவ்வொரு தரப்பு மக்கள் கிட்டையும் நம்ம யாருன்றத நங்கூரமா நின்று பதிய வச்சுட்டு வெளியில வந்தோம். சூப்பர் சார். இப்ப நீங்க சொன்னீங்கல்ல, நான் நிறைய இன்டர்வியூல வந்து கேள்வி கேட்டாங்க, அந்த கேள்வி எனக்கு முரண்படல அப்படின்னா நான் எந்திரிச்சு போயிருவேன்னு சொன்னீங்க. சோ அந்த கருத்துக்கள் பிக் பாஸ் அவர்கள் வந்து வாரம் ஒரு விஷயங்கள் உங்கள்கிட்ட கேட்கும் போது பிடிக்காத விஷயங்களை வந்து நீங்க அங்க சொல்லிடுவீங்களா டைரக்டா? ஏன்னா எங்களுக்கு காட்டின வரைக்கும் வாட்டர்மெலன் அப்படின்னு ஒருத்தர் வந்து பிக் பாஸ் ஹவுஸ்ல வந்து அவரோட கருத்துக்களை குறைவா பதிவு பண்ண மாதிரி எங்களுக்கு தோணுச்சு. அது எங்களுக்கு தான் தோணுச்சா? மேபி நீங்க உண்மை. நான் போய் அதுதான் பிளஸ். பிக் பாஸோட இதே என்ன அப்படின்னா கருத்துக்களை எடுத்து வைக்கணும். அதனாலதானே பிக் பாஸ் என்ன தெரியுமாப்பா சொன்னாரு, 3வது வர சொன்னாரு, சபரி உங்ககிட்ட இருந்து எனக்கு பத்தல, நிறைய வேணும், உங்களுக்கு திறமையில காட்டுறதுக்கு இதை விட பெரிய பிளாட்ஃபார்மே தேவையில்ல, விக்கல்ஸ் கிட்ட தேவையில்ல, திவாகருக்கு நான் எதுவுமே சொல்ல தேவையில்ல அப்படின்னாரு. வந்துச்சு உள்ள. இப்ப இருக்கிறவங்க கேட்டு பாருங்க, கண்டஸ்டன்ட் அவர் சொன்னாரு, டெலிவிஷன்லயுமே வந்துச்சு, நிறைய பேர் சொன்னாங்க. நீங்க இன்னொருக்கா கூட பாருங்க, 3வது எபிசோடு தீபாவளி முடிஞ்சு. ஓகேங்களா, அது அவங்களுக்கே நல்லா தெரியும். இன்னைக்கே நீங்க என்னைக்காவது இதே ஃபீல்ட்ல இருக்கீங்க, சபரியை பாத்தீங்கன்னா கேளுங்க. ஏன்னா எல்லாரும் கடவுள் நம்பிக்கை உள்ளவங்க. பிக் பாஸ் இதை சொன்னாரா இல்லையான்னு சொன்னாரு, உனக்கு என்கிட்ட பத்தல, விக்கல்ஸ் கிட்ட இருந்து நான் பத்தல, திவாகருக்கு நான் எதுவுமே சொல்ல தேவையில்லை அப்படின்னாரு. ஏன்னா அப்ப நம்ம தானே டாப் ஆஃப் த கிங் ஆஃப் த கண்டென்ட்டே நம்ம தானே இருக்கோம். எல்லா ஃபர்ஸ்ட் வாரமே நான் கேமரால பதிவு பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஒரே ஆளை டார்கெட் பண்றாங்க, தேவையே இல்லாம சண்டை போடுறாங்க அப்படின்றத நான் பதிவு பண்ணது. வெளியில பிளாஸ்ட் ஆகி வாரம் பாத்தீங்களா, 1 லட்சம் கிட்டத்தட்ட 2 லட்சம் ஓட்டு, அதெல்லாம் ஓட்டா மாறுச்சு. அதெல்லாம் சூப்பரா கரெக்டா பண்ணடா. யார் பண்ண கருத்துக்களை முன் வைக்கிறது, அது பயங்கரமா கருத்துக்களை நான் எக்ஸ்போஸ் பண்ணதெல்லாம் பயங்கரமா இருந்துச்சு. சார் பிஆர்ஓ அதனாலதான் திவாகருக்கு இவ்வளவு ஒரு 48 நாட்கள் வந்து உள்ள இருந்ததுக்கு காரணம் பிஆர்ஓ அப்படின்னாங்க. உண்மையை சொல்லுங்க சார், நீங்க ஏதாச்சும் பிஆர்ஓ வச்சிருந்தீங்க? ஒட்டுமொத்தமா 60 நாள்ரா.
கடைசி போனதும் சேர்த்து சொல்ல வரேன். ஆனா இன்னொன்னு சொல்ல வரேன், மொத்தம் 60 நாட்கள் இருந்திருக்கோம். நம்ம வந்து ஓட்டுனால வெளியில வரலடா. நம்ம தானே டாப் ஆஃப் தி ஓட்ல நான் இருக்கிற வரைக்குமே நம்பர் 1 இருந்தோம். அதான் கேக்குறோம். கிங்குக்கு பிஆர்ஓ காரணமான்னு கேக்குறேன் நானு. நம்பர் 1 இருந்தோம்டா. உங்களுக்கே தெரியும். நான் போறப்ப என்னோட இன்ஸ்டா ஐடியா ஹேக் பண்ணிட்டாங்க. ஓகேவா? என்னோட ஃபேஸ்புக்லயுமே இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கன்னு கூட சொல்ல தேவையில்ல. நான் எந்த நம்பிக்கையில உள்ளுக்குள்ள போனேன் தெரியுமா? நம்மளே ஒரு பெரிய வாட்டர்மெலன் ஸ்டார்னு இன்னொரு பேரு இருக்கு, வைரல் ஸ்டார். ஓகேங்களா? நம்ம உள்ளுக்குள்ள போனாலே அது பிச்சுக்கிட்டு போகும். இப்ப இருக்கிற நீங்க பாருங்க, பக்கம் பக்கமா எழுதிருக்காங்க. நான் உள்ளுக்குள்ள போனதும் என்னை பத்தி எழுதாத மீடியா கிடையாது. ஓகேங்களா? சோ மக்களே நம்மள மீடியா பீப்புள் இருக்காங்க, மக்கள் இருக்காங்க, ட்ரோல் சேனல் இருக்கு, இவங்களே நம்மள ஆட்டோமேட்டிக்காவே ஓட் சொல்ல வச்சிருவாங்க. ஓகேவா? சோ அதை நம்பிதான் நான் போனேன். எனக்குன்னு சொல்லிட்டு எனக்கு இந்த காசு கொடுத்து பிஆர்ஓ வைக்கிறதுலாம் சுத்தமா பிடிக்காதுப்பா. நீங்களே பார்த்துருப்பீங்க. பெய்டு ப்ரொமோஷன் பண்ண மாட்டேன். இதுக்கெல்லாம் அப்பாற்பட்ட ஆள் நான். விளம்பரம் பண்ண மாட்டேன். ஓகேங்களா? இந்த காசு கொடுத்து பிஆர்ஓ எப்ப நானே உள்ளுக்குள்ள போறப்ப, பிக் பாஸ் ஹவுஸ்குள்ள போறப்ப பல கஷ்டங்களை தாண்டி தான். ஏன்னா உள்ள எவ்வளவு நாள் நம்ம இருப்போமோ, இப்போ உள்ள 2 மாசம் இருந்தா 2 மாசத்துக்கு நம்மளுக்கு நிறைய தேவைகள் இருக்கும். அதெல்லாம் நம்மளுக்கு அதுக்கு தேவையான பணங்கள் வேணும். 2 மாசம் இருந்தோம்னா வீட்டு லோன் கட்டணும், இஎம்ஐ கட்டணும், நம்மளோட செலவுகளுக்கு காசு வேணும். நான் இதை ரெடி பண்ணுவேன்னா பிஆர் டீமுக்கு காசு கொடுத்துக்கிட்டு இருப்பேன். எனக்கு அப்படியே காசு இருந்தாலுமே பிஆர் டீமுக்கு நான் கொடுக்க மாட்டேன். ஆர்கானிக்கா வரணும். நான் உள்ளுக்குள்ள போனேன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு தெரியாது இல்லப்பா, போன வருஷம் பிக் பாஸ்ல இவ்வளவு ஃபேமஸ் கிடையாது. ஓகேங்களா? எனக்கு தெரிஞ்சு நான் பயங்கர ஆக்டிவ். இன்ஸ்டாகிராமோட ஸ்டார்னு சொல்லலாம். உங்களுக்கே தெரியும். இன்ஸ்டாகிராம வச்சுதான் நான் இவ்வளவு தூரம் வந்தேன். நான் யூடியூபரே கிடையாதுப்பா. நல்லா தெரிஞ்சுக்காங்க. நான் டாக்டர். நிறைய விஷயங்கள் யூடியூபர்ல தான் பார்த்து நீங்களே என்ன இன்டர்வியூ எடுத்தனால என்ன யூடியூபர் நினைச்சிட்டு இருக்காங்க. உங்களை மாதிரி சேனல்ஸ்க்கு நான் இன்டர்வியூ தான் கொடுத்தேன். எனக்கு வர நான் எந்த யூடியூபர்ப்பா? எனக்கு முன்னாடி டீம் யூடியூப் சேனல் வச்சு எனக்கு எடிட்டர் இருக்காங்களா? இல்ல சேனல் எடுத்து நான் போட்டு ஒவ்வொரு இடமா கிடையவே கிடையாது. இல்ல நேர்மையான கண்டென்ட் மட்டும் தான் நான் போடுவேன். நான் ஆக்டிங் பண்ணதை போடுவேன், நான் பேசி தனியா போடுவேனே தவிர நான் யூடியூபரே கிடையாது. ஆக்சுவலா இன்ஸ்டாகிராம்ல தான் இன்ஸ்டாகிராம்ல ஃபேமஸ் ஆனனால இன்ஸ்டாவில இருந்து வியூவர்ஸை பிடிக்கிறதுக்காக 500 யூடியூப் சேனல் என்னை எடுத்தாங்க. ஓகேவா? நான் வந்து யூடியூபரும் கிடையாது. ஓகேங்களா? அப்படி இருக்கிற பட்சத்துல எல்லா பிளாட்ஃபார்மும் வந்து பாத்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம் தான் நம்ம ஃபெமிலியர். இன்ஸ்டாகிராம்ல இருந்து 500 யூடியூப் சேனல் போயிருக்கேன். ஸோ அதுக்கு உண்டான ஆடியன்ஸும் கேட்ச் பண்ணியாச்சு. கலக்க போவது யாரு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணி டிவி ஆடியன்ஸையும் கேட்ச் பண்ணியாச்சு. கிட்ட நம்ம வந்து வைரல் ஸ்டாரா இருக்கும். நம்ம உள்ளுக்குள்ள போனாலே யங்ஸ்டர்ஸ்ல இருந்து இங்க இருந்து அங்க இருந்து ஆட்டோமேட்டிக்கா ஓட்டு விழுந்து நேச்சுரல் ஆர்கானிக் ஓட்டு. அதைத்தான் நான் விரும்புவேன்ப்பா. என் ஐடியா நீங்களே பார்த்துருப்பீங்க. ஆர்கானிக்கா இருக்கும். ஏதாவது எடிட் இருக்குமா, இது இருக்குமா, நேச்சுரா எடுத்து நேச்சுரா போட்டுவிட்டு போயிட்டே இருப்பேன். நேற்று கூட இந்த ஒரு சூர்யா சார் பேரழகன்ல நடிச்சத நேற்று கூட ஒரு டைரக்டர் நீங்க என்ன மனசார பாராட்டினாரு. ஓகேங்களா? சாருக்கு அத்தனை கேமரா வச்சு அத்தனை பேர் நார்மல்ப்பா. அவங்க ஒரு நார்மல் சினி டைரக்டர், பேர் சொல்ல விரும்பல, பாராட்டினாரு. நல்லா பண்ணிருக்கீங்க. அவங்களுக்கு அத்தனை கேமரா சிங்கிள் டேக்ன்றது அவரே புரிஞ்சுக்கிட்டாரு. ஏன்னா கேமராவை ஆன் பண்ணிட்டு பின்னாடி நான் நடந்து வர்றது, நான் ட்ரை பண்றது, காலை வளைச்சது, இப்படியே நடந்தது, திரும்பி வர்றது, திரும்பி வந்தது, கேமரா ஆன் பண்றது, அதுலயே அவங்களுக்கு தெரிஞ்சிடும். நேச்சுரா எடுத்திருக்காரு. நேச்சுரா பண்றதுக்கும் நான் அதைத்தான் விரும்புவேன். எதுக்கெல்லாம் அதெல்லாம் சொல்ல வரேன்னா, இயற்கையாவே உழுகும் அப்படின்றது எனக்கு தெரியும். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் வீக்ல உழுந்த ஓட்ஸ் எல்லாமே ஆர்கானிக்கு. ஓட்ல நம்ம தான் நம்பர் 1 இருந்தோம். அடுத்து நம்ம தான் கிங்கா இருந்தோம். முதல் வாரம் கிங்கு வாட்டர் டாஸ்க்கு. அப்ப என்னோட கருத்துக்களை பதிவு பண்ணேன். ஒரே ஆளை டார்கெட் பண்றாங்க, தேவையில்லாம சண்டை போடுறாங்க. உங்களுக்கே தெரியும், முதல் வாரம் பயங்கர பிளாஸ்ட். ஓகேங்களா? ஸோ ஓட்ல நம்பர் 1 இருந்தோம். அடுத்து 2வது வாரமும் நம்ம தான் நம்பர் 1 இருந்தோம். 3வது வாரம் கியூசி டாஸ்க், ஜூஸ் டாஸ்க்ல நம்ம டாப்ல தலையில தூக்கி உட்கார வச்சிருக்காங்க. அப்படிலாம் டக்குன்னு ஓட்டு குறையாதுப்பா. 3வது வாரமும் டாப்ல இருந்தோம். 4வது வாரம் 5 நான் எவிக்டா இருப்ப ராஜா ராணி இது தர்பி சாம்ராஜ்யம் அப்பயும் நம்ம டாப்ல இருக்கோம். நிறைய பேர் ரசிச்சாங்க. அந்த வேஷம் போட்டதெல்லாம் உங்களுக்கு நல்லா இருந்துச்சு, நல்லா ஜாலியா இருந்துச்சு, நல்லா பண்ணீங்க, நீங்க பேசின வசங்கள்லாம் பிடிச்சிருச்சுன்னாங்க. எனிவே நீங்க நினைச்ச மாதிரிப்பா ஓட்டு அதிகமா இருந்தாலுமே சில காரணங்களால சில பேர் இப்ப டைட்டில் வின்னர் நீங்களே பார்த்துருப்பீங்களா, திவாகர் வந்து டைட்டில் வின்னர் ஆகி துபாயில வாங்கிட்டாரு. நிறைய கூல்ஸ் ரேஸ் நான் போட்டதை பாத்தீங்களா? டைட்டில் வின்னர் திவாகர் தான். ஆக்சுவலா அவர் பாராட்ட மாட்டார் யாரையும். நான் சின்ன பசங்களெல்லாம் சர்வே பண்ணேன், இவங்க எல்லாரும் தான் இவனை தான் வின்னு சொல்றாங்க. நான் கூட இவர் என்னமோ நினைச்சேன். இப்ப ஒரு சர்வே பண்ணும்போது சார் எங்களுக்கு வந்த ஒரு பதில் வந்து வினோத் அவர்களை தான் வந்து சர்வேல வந்து சொன்னாங்க. அதுக்கப்புறம்டா அவங்களுக்கு நான் எவிக்ட் ஆனதுக்கு அப்புறம் தான் வந்து வேற சில பேர்கள் மாறி வந்துச்சு. நான் இருக்கிற வரைக்கும் ஆக்சுவலா கூல்ஸ் ரேஸ் இல்ல நீங்க நானே அந்த வீடியோ பாத்துனேன். கூல்ஸ் ரேஸ் சொன்னா சொல்லியிருந்தாரு இல்லையா? ஆமா, போட்டோ கூட தூக்கில காமிச்சிருந்தாரு. இவங்க எல்லாம் அதுக்கப்புறம் வந்தவங்கப்பா. அவங்க எல்லாம் அதுக்கப்புறம், ஏன்னா எல்லாத்தையும் நான் ஒரு ஆள் தான் பிரச்சனைகளை எதிர்த்து நின்னேன். ஓகேங்களா? போல்டா இருந்தேன். ஓகேங்களா? என்ன அட்டாக் பண்ண ஒரு சில பேர் அதெல்லாம் ஃபேக் பப்ளிசிட்டிப்பா. ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்காங்க, நெல்லுக்கு பாயிரப்ப புல்லுக்கும் பாயின்னுவாங்க இல்லையா? அந்த மாதிரி வந்தவங்க நிறைய பேர் ஓட்ல உங்களுக்கு தெரியாது இல்லப்பா,
பாருவே வந்து இப்போ நானும் பாரும் அதிகமா கண்டென்ட் இருந்தோம். பட் பாருக்குமே ஆரம்பத்துல வந்து ஓட்டுகள் கம்மியா தான் இருந்துச்சு. 4வது இடமும் 5வது இடமும் இருந்தாங்க. 5, 6ல தான் இருந்தாங்க. நீங்களே பாருங்க. ஓகேங்களா? நான் தான் நம்பர் 1 இருந்தேன். நான் எவிக்ட் ஆனதுக்கு அப்புறம் தான் பாருக்கு ஓட்டு கூடுச்சு. ஓட்ஸ் கூடுச்சு. நான் வெளியில வந்து பார்த்தேன். உள்ளுக்குள்ள வந்தவங்களுமே வைல்டு கார்டு என்ட்ரியுமே என்கிட்ட சொல்லிட்டாங்கப்பா, ஓட்டுல நீ தான் நம்பர் 1 இருக்க, கீப் இட் பண்ணு. சாண்ட்ரா உண்மையிலேயே உண்மையை சொன்னாங்க. ஓட்டு உடைச்சாங்க. டேய் ஓட்டுல நீ தான் நம்பர் 1 இருக்க, கீப் இட் பண்ணிக்கங்க. உனக்கு உள்ளே தெரியும் சொல்லிட்டாங்க. உடனே சொல்லல. உள்ளுக்குள்ள வந்து 2-3 கான்ட்ரோவர்சியில அவங்க எல்லாத்துக்குமே என்னைய தான் பகடக்காய யூஸ் பண்ணாங்க. என் கூட சண்டை போட வேண்டிய சிச்சுவேஷன். ஒரு லெவலுக்கு மேல அவங்களுக்கே மனசு கேட்கல. அவங்களே கூப்பிட்டு பேசி மாதிரி திவாகர் உள்ள பார்த்தோம், வெளியில இருந்து வரப்போ உனக்கு நல்லா இருக்கு உண்மையான மனசார சொன்னாங்க. உனக்கு ஓட்ஸ் எல்லாம் நம்பர் 1 இருக்கு, நாங்க எவர் பார்த்துக்கிட்டு இருக்கோம், அதை நல்லா கீப் இட் பண்ணிக்க வச்சுக்க, நல்லா பண்றேன் நாங்க. அதனாலதான் நான் எவிக்ட் ஆகுறப்ப விஜய் சேதுபதி சார் என்னையே கனியாக்காவும் உட்கார வைக்கிறப்ப, சாண்ட்ரா வெளியில இருந்து வர்றவங்க எல்லாருமே கனியாக்காவை தான் சொன்னாங்க யாரு எவிக்டர்ங்கிறப்ப. நீங்களே பார்த்திருப்பீங்க யாரு எவிக்டர்ன்றப்ப அவங்க எல்லாருமே, ஏன்னா அவங்க எல்லாம் வெளியில இருந்து ப்ரோக்ராம் பாட்டு வந்திருக்காங்க இல்லையா, அவங்க எல்லாருமே கனியாக்கா தான் எவிக்டர்ன்ற மாதிரி சொன்னாங்க. டக்குன்னு இது கேம்ஸ்ல இதெல்லாம் நடக்கிற சகஜம்பா. ஏன்னா நான் இருந்த வரைக்கும் நீங்க சொன்னாப்ல முதல் 48 நாட்கள் அதிக ப்ரோ நம்ம தான். லைவ் ஃபுல்லாவே கேமரா அவங்கள தான் அதிகமா வாட்ச் பண்ணிச்சுனாங்க. எல்லாத்துலயும் நம்ம ஆல்ரெடி. சார் எங்களுக்கு ஒரு டவுட், நீங்க சொல்லும் போது ஏன்னா எல்லா கேமராவும் உங்களை வாட்ச் பண்ணுச்சா? எல்லா கேமராவும் நீங்க வாட்ச் பண்ணீங்க? நானும் போனேன். உண்மைமா? அது உண்மைதான். அதனால என்ன தப்பு இருக்கு? எப்பா பிக் பாஸ் ஹவுஸ்ல போய் சும்மா சாப்பிட்டு தூங்குவோம், நம்ம போயிருக்கோம். சும்மா துருதுருன்னு இருக்கல ஒரு கேமரா. நீ எல்லாம் பாருப்பா. ஏன் வர டைட்டில் என்னன்னு போட்டாங்கன்னா ஒரு கேமரா விடல, துருதுருன்னு போய் நான் ஏதாவது பண்ணிக்கிட்டே இருந்தேன். அதுக்கு தான் நம்ம பிக் பாஸ் ஹவுஸ்ல போயிருக்கோம். பிக் பாஸ் ஹவுஸ்ல போய் சும்மா சாப்பிட தூங்க அப்படியே சொங்கி மாதிரி இருக்கிறதுக்கா? ரிலாக்ஸா இரு, என்ஜாய் பண்ணு, உனக்கு என்ன திறமை இருக்கோ அந்த பிளாட்ஃபார்ம் காட்டுன்றாரு பிக் பாஸ். இப்ப பாட்டு படிச்சவங்களுக்கு பாட்டு படிக்கிற திறமையா? இப்ப ரீல்ஸ்னா அதுக்கு பேர் ஆக்டிங். நான் ஆக்டிங் ஸ்கில்லா காட்டணும். அதுதானே உங்களுக்கு இன்னைக்கு வரைக்கும் சோசியல் மீடியாவில் நான் பண்ண ரீல்ஸ் தான் ஃபுல்லா அந்த ஆக்டிங் தான் எல்லா பக்கமும் பரவிக்கிட்டு இருக்கு. அதிக வியூஸ், அதிக ஷேர்ஸ். ஓகேங்களா? சோ அதுதானே உங்களுக்கு பிக் பாஸுக்கே ஒரு பெரிய பூமா இருந்துச்சுப்பா. நம்ம கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா பிக் பாஸ்க்கு ஒரு பெரிய மார்க்கெட்டிங் கிங்கா இருந்தோம். நிறைய மக்கள் பார்க்க வச்சாங்க, நிறைய யங்ஸ்டர்ஸ் பிக் பாஸ் பார்த்தாங்க. எனக்காக பார்த்தவங்க நிறைய பேர். நான் எவிக்ட் ஆன உடனே டிஆர்பி கம்மியானதும் உண்மைதான். நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா பாக்குறதோட அளவு குறைஞ்சிருச்சு. சோ அது யார் இதெல்லாம் உங்கள்ட்ட சொன்னாங்க சார்? நீங்க வெளிய வந்ததுக்கு அப்புறம் டிஆர்பி கம்மியாச்சு, அது மக்களோட இதுதான்ப்பா. யாரு பாக்குற யாரு வந்து என்னைய பார்த்தாலுமே சார் நாங்க நீங்க இருக்கிற வரைக்கும் பார்த்தோம், நீங்க எவிக்ட் ஆனதுக்கு அப்புறம் நாங்க பாக்குறது இல்ல. ஆமா டெய்லி 10 பேர் சந்திக்கல. பிக் பாஸ்ன்றது பெரிய பிளாட்ஃபார்ம்டா. நீங்க ஒரு தடவை பிக் பாஸ் போனீங்கன்னா 40 படம் நடிக்கிறதுக்கு சமம். கோடிக்கணக்கான மக்கள் பாக்குறாங்க. பெரிய ரியாலிட்டி ஷோ. பிக் பாஸ்ன்றது சாதாரண ஷோ கிடையாது. ரியாலிட்டி ஷோ. கிட்டத்தட்ட கோடிக்கணக்கான மக்கள் பிக் பாஸ் பாக்குறாங்க. ஒரு ஆள் 2 ஆள் கிடையாது. அப்படின்றப்ப இன்னும் ரீச் உங்களுக்கு ஓவரா கிடைக்கும். ஓகேங்களா? ரீச் பயங்கரமா அளவு சேர்க்கும். அப்ப மக்கள் பாக்குறப்ப சொல்றாங்கல்ல நீங்க இருக்கிற வரைக்கும் பார்த்தோம். அதனாலதான் நான் பூம் பண்றதுக்காக என்ன பண்ணாங்க, உள்ள ஜமீன்தார் டாஸ்க், நெக்லஸ் டாஸ்க் எல்லாம் வச்சு என்னோட போட்டோ போட்டாங்க பாத்தீங்களா? அதான் உள்ள வந்து ஒரு பூம் பண்ணி விட்டாங்க. நான் வெளியில வந்ததுக்கு அப்புறமும் உள்ளுக்குள்ள நம்ம கண்டென்ட்டா இருந்தோம். அது மட்டும் இல்லப்பா, நான் போன முதல் வாரத்துல வாட்டர்மெலன் அகாடமி, அதாவது ஆக்டிங் எல்லாருக்கும் சொல்லி கொடுக்குற மாதிரி உள்ள வந்து ஒரு பெரிய டைரக்டர் இருந்தாரு. அவருக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கல, மற்றவங்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கல. எல்லாருக்கும் ஆக்டிங் சொல்லி கொடுக்கணும். ஒரே டைம்ல எல்லாருக்கும் ஆக்டிங் சொல்லி கொடுத்து அவங்களை நடிக்க வச்சு உடனே பிக் பாஸ்ட பாராட்டு வாங்கி விஜய் சேதுபதி சாரே வீக்கெண்ட்ல சொன்னாரு, வாட்டர்மெலன் அகாடமி பார்த்து ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. அவரே பாராட்டினாரு. ஒரு பெரிய ஆக்டர் தானே, அவரும் பாராட்டினாரு. மக்கள்கிட்டையும் எல்லாருமே நடிக்க வச்சேன் ஆன் த ஸ்பாட்ல. அவன் அவ்வளவு பெரிய டைரக்டர்லாம் கிடைக்கல வாய்ப்பு. 25 பேர் இவன் எப்படி பண்ண உள்ள இருக்கணும்னே சபரி முடிச்ச உடனே பாராட்டிருப்பான் பாரு, சூப்பரா பண்ணீங்க. எனக்கு டாக்டர் திவாகரை பிடிக்கும், வாட்டர்மெலன் ஸ்டாரை பிடிக்கான்னு சொல்லுவாங்க. அப்பதான் நான் சொல்லுவேன், டாக்டர் திவாகரை பத்தி உங்களுக்கு என்ன தெரியும்? வாட்டர்மெலன் ஸ்டார் தானே பெரிய போட்டி, ஒரு நல்ல ரேங்க்ல இருக்காருல்ல, ஹீரோ ஆயிடுவார்னு பயமா இருக்கான்னு கேட்பேன். அதுக்கு வாயை திறக்க மாட்டாரு. உண்மை அதுதானப்பா. வாட்டர்மெலன் ஸ்டார் அதே வாட்டர்மெலன் அகாடமியில தான் நீ பாராட்டின. இருக்கிற எல்லாருக்குமே அந்த செகண்ட்ல சூப்பர் ஆக்டிங்ப்பா. அதுவுமே வைரல் ஆச்சு. பாரு வந்து எட்டி மிதிக்கிறது, நான் தான் எட்டி மிதிக்க சொன்னேன். வைரல் ஆகணும்ப்பா நீ அந்த இதுல பாரி வந்து எட்டி மிதிக்க நான் கீழே விழுவேன் பாருங்க. அது பயங்கர சோசியல் மீடியால வைரல் ஆச்சு பாருங்க. நான் தான் எட்டி மிதிக்க சொன்னேன். ஆக்டிங் சொல்லி கொடுக்குறேன். எப்பா திமிர் படத்துல வருது அந்த பொண்ணு எட்டி மிதிப்பாங்க, அது மாதிரி நீ நெஞ்சில எட்டி மிதி, இந்த டயலாக பேசு, எல்லாருக்குமே அதுவும் பயங்கர வைரல் ஆச்சு. சோ ஆக்டிங் அகாடமில எல்லாருமே அப்ப உள்ளுக்குள்ள இருக்க கண்டஸ்டன்டே பாராட்டதான் செஞ்சாங்கப்பா. இதெல்லாம் நடந்த உண்மை. சோ ரியாலிட்டி பேசிச்சு, உண்மையான திறமை பேசிச்சு. அதனால மக்கள் கிட்ட நம்ம தான் கிங்கா இருந்தோம். ஆனா இன்னொரு விஷயம், நீங்க சொன்ன மாதிரி ஒரு கேமராவை நான் விடல. எல்லா இடத்துலயும் நான் தான் அதிகமா பேசப்பட்டேன்டா. சோ அப்பேற்பட்டவங்கள ஐ திங்க் என்னோட இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரே ஆளு ஒரு ப்ரோக்ராம்ல ஓவர்லாப்பா இருந்தாங்கன்னா அவங்க மேபி வெளியில போற வாய்ப்புகள் இருக்கு. என்ன ரீசனா, ஒரு சிலர் இருக்கிற வரைக்கும் சில நபர்கள்லாம் தெரியவே இல்லை. இப்ப நீங்க வெளியில போனதுக்கு அப்புறம் வியானா சுவிக்ஸாலாம் ஓரளவு தெரிய ஆரம்பிச்சாங்க. நீங்க உள்ளுக்குள்ள இருக்கிறதுனால ப்ரொமோ, நீங்க அது பேர் என்ன லைவ். ஆக்சுவலா நான் ப்ரோக்ராம்லாம் பார்க்கலப்பா. நான் எவிக்ட் ஆகி ப்ராமிஸா, ஓகேங்களா, அந்த மீனாட்சி அம்மன் மேல ஆணையா நான் வந்து எந்த எபிசோடையுமே நான் பார்க்கல. நான் பார்த்த ஒண்ணே
பாரு எவிட் ஆனாங்களா அந்த எபிசோட மட்டும்தான், அதுவும் ஜியோ ஹாட்ஸ்டார்லாம் பார்த்தேன், டிவில எல்லாம் பார்க்கல. இதுதான் உண்மை, இதுதான் சத்தியம். மக்கள் சொன்ன கருத்து தான் சொன்னேன். லைவ் ஃபுல்லா உங்கள தான் வாட்ச் பண்ணுச்சு. சரி இதெல்லாம் முடிங்க, பிக் பாஸே முடிஞ்சுல. முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த இவங்க இருக்காங்களாப்பா டெக்னீஷியன்ஸ், கேமராமேன்ஸ், அந்த கேமரா திரும்பினது, அவங்க எல்லாம் சொன்னாங்க. நான் கேட்டேன் எப்படிப்பா நடிப்பு அரக்கன் ஒவ்வொரு பிக் பாஸ்ல ஒன்று ட்ரெண்ட் ஆகும். இந்த பிக் பாஸ் சீசன் 9 வந்து பாத்தீங்கன்னா நடிப்பு அரக்கனோட சீசன் தான் சொல்லுவேன். நடிப்பு அரக்கன்றது அவ்வளோ ட்ரெண்டுப்பா. கேட்பேன் என்னன்னா, ஆனா நீங்க வார்த்தைக்கு வார்த்தை சொல்றீங்க, எங்களாலேயே அதை கட் பண்ண முடியல. எடிட்ல இருந்து எல்லாருமே வேற வழியே இல்ல. அது நல்லாவும் இருந்துச்சு. எங்க கண்ணுக்கு நீங்க பண்றதுதான் கண்டென்ட்டா தெரிஞ்சு. நீங்களே பதிவு பண்ணி வச்சிருக்கீங்க நடிப்பு அரக்கன் அப்படிங்கிற. ஆமாடா, அதனால தப்பு இல்லையா, அது மக்கள் ரசிச்சாங்கல்ல. குழந்தைங்க மொத கொண்டு நடிப்பு அரக்கன்னு சொல்லி ரசிக்கிறாங்கல்ல. அது ஒண்ணு. இன்னொன்னு இருக்குப்பா, நீங்க பண்றதா எங்களுக்கு கண்டென்ட்டா தெரிஞ்சு, வேற எதுவும் தெரியல. பசங்க, அதாவது அந்த ப்ரோக்ராம் முடிச்சு பார்ட்டி இருக்கோம்லாப்பா, பசங்க தான் சொன்னாங்க. அதுல நிறைய உள்ள டெக்னீஷியன்ஸ் எல்லாம் ஒர்க் பண்ணிருப்பாங்க, எல்லாரும் மனசார தான் பாராட்டினாங்க. ஆனா எங்களுக்கு உங்களோடதுதான் கண்டென்ட்டா தெரிஞ்சு. உண்மைதானப்பா. ஃபர்ஸ்ட் வாரம்லாம் ஸ்விம்மிங் பூல்லா இருக்கட்டும், எல்லாமே வந்து உங்களுக்கு செம்ம, வெளியில வந்து பார்த்து எனக்கே நல்லா இருந்துச்சு. ஓகே சார். ஆஃப்டர் பிக் பாஸ்க்கு அப்புறம் நிறைய மூவில நடிக்கிற மாதிரி சொல்லியிருக்கீங்க. பட் அந்த மூவி நேம் எல்லாம் எங்களுக்கு சொல்லல. பட் நிறைய தகவல் கொடுத்துருக்கீங்க சார். ரொம்ப நன்றி. நன்றி.